ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி மாவு எடுத்துருக்கேன். அரிசி மாவு போட்டுக்கலாம். லைட்டாக அரிசி மாவு சூடு பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா வரும் கொழுக்கட்டை. வறுத்துக்கலாம் அரிசி மாவு. நான் இன்னைக்கு வந்து தேங்காய் போட்டு செய்ய போகிறேன். தேங்காய் பூர்ணம் வந்து தேங்காய் தான் வைக்க போகிறேன், துருவி. நம்ம இஷ்டம் தான், எது வேணாலும் வைக்கலாம். அரிசி மாவு அரிசி மாவு வெந்துருச்சு. சாரி, அரிசி மாவு வறுத்துட்டோம். வாய் கொள்ளாருதுங்க. இப்போ இதை வந்து பால்ஸ் மாதிரி பிடிச்சிக்கலாம். இப்போ மாவு வறுத்து எடுத்தாச்சுங்க. இதில் வந்து இப்போ உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு இப்போ இது பால்ஸ் மாதிரி பிடிச்சிடலாம். சூடு ஆறின பிறகு தாங்க இதில் பால்ஸ் பிடிக்கணும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக. யார் யாருக்கு கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்குமோ ஒயிட் ஹார்ட் போடுங்க. இதோ பாருங்க, இது எவ்வளோ அழகாக வெள்ளைங்க. இதை இப்போ குட்டி குட்டி பாலாக பிடிச்சிக்கலாம். இப்போ உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ இதில் வந்து எப்படி பூர்ணம் வைக்கலான்னு பார்க்கலாங்க. நான் தேங்காய் தான் திருவி வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ சர்க்கரை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பூர்ணமாக வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு சில பேர் வந்து இந்த துருவின தேங்காவை வறுத்துட்டு அப்புறம் பூர்ணம் வைப்பாங்க. எனக்கு இப்படி தான் பிடிக்கும். அதனால நான் இப்படி செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். இது சர்க்கரை போட்டுக்கலாம். கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு இந்த எண்ணெய் வாங்கிட்டு வந்த கவருங்க இது. இதில் வந்து நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். கையில் ஒட்டாது, கொஞ்சம் ஷேப்பாக நல்லா வரும். கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம், அப்போ தான் ஒட்டாது. இதில் இப்போ பூர்ணம் வச்சுக்கலாம். இதை அப்படியே ஃபோல்டு பண்ணி சீல் பண்ணிடணும்.
ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை ஆயிடுச்சுங்க, பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இதை ஒரு தட்டில் வச்சுக்கணும். ஒன்றா இப்படி தான் நம்ம ரெடி பண்ணணும். ஒரு சில பேரை அச்சில் செய்வாங்க, நான் வந்து இதில் கையாலேயே செய்கிறேன். அச்சில் செஞ்சாக்கா ஃபாஸ்ட்டாக செய்யலாம். நான் ஃபுல்லாக பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இட்லி குண்டாலெல்லாம் போட்டாச்சுங்க கொழுக்கட்டை. தண்ணி காஞ்சிட்டு இருக்குது, ஏற்கனவே காய வச்சுருந்தோம், அதான் எடுத்து வச்சுருக்கேன். இது 2 எடுக்கும்போது உடஞ்சிருச்சுங்க, அதான் உருண்டை பிடிச்சி அப்படியே வச்சுட்டேன். இப்போ இது வெந்த பிறகு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. இப்போ கொழுக்கட்டை வெந்துட்டு இருக்கோம், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக வெந்திருக்குங்க, நல்லா ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குது, வெந்துட்டு இருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மறக்காமல் யாருக்கு கொழுக்கட்டை பிடிக்குமோ அவங்க ஒயிட் ஹார்ட் கொடுங்க கமெண்ட்ஸில். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.